ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த பிசுறு எல்லாமே உள்ளார போகிற மாதிரி பாருங்கள். ஷோல்டரில் எப்படி உள்ளார கவர் ஆகிருக்கு, அதே மாதிரியே ப்ளவுஸில் அந்த பட்டி பகுதியும் எப்படி தைக்கிறதுன்றதாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கிராஸ் வந்து டாட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம முன்பக்கமாக பேக் சைடை நல்லா எடுத்து விட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடை தூக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கிடைக்கும். பாருங்கள், இது ரெடி அளவு பேக் சைடு வந்து நான் தைச்சிட்டேன், மடித்து தைக்கிறது எல்லாமே. அதே மாதிரி பெல்ட்டும் வந்து மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது லைனிங் சைடு வந்து நம்மளுக்கு வந்து தெரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கும் மேலேயே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெல்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம வந்து அப்படியே அந்த மார்க் ஃபஸ்ட்டு வந்து போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு எந்த அளவுக்கு நம்ம தையல் போடுவோமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பெல்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்து நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம் ஒரே இதாக. பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பெல்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம போடணும். மெயின் மெட்டீரியலும் ஒரே மாதிரி ஒரே சைடு வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். பாருங்கள், சைடும் ஒரே மாதிரி, அதாவது மெயின் மெட்டீரியல் ரெண்டும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டோம், ஒரு பக்கமாக வர மாதிரி. இப்போது நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தையலுக்கும் சேர்த்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பொசிஷன் மாறாது, இல்லைன்னா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டையும் ஒன்றா போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அர்க்காத் போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த சைடும் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த அர்க்காத் போட்டாச்சு. அர்க்காத் போட்ட சைடு வந்து ஆம் ஹோல் உயரம் அந்த பக்கமும், அர்க்காத் இல்லாத பக்கம் வந்து நம்மளுக்கு கொக்கி பக்கம் வைக்கிற மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் பெல்ட் வந்து கிராஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் மெட்டீரியல் ரெண்டாகவும் மெயின் மெட்டீரியல் ஒன்றாவும் இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம விரித்து வச்சுக்கணும், அதாவது ரெண்டாக விரித்து வச்சுக்கணுங்க. இப்போயும் நம்ம வைக்கும்போது கரெக்டாக மெயின் மெட்டீரியலும் ஒரே சைடு வர மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா கிராஸில், அதை வந்து மடித்து கரெக்டாக வச்சுட்டு ஒரே அளவாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இழுக்காமல் அதே சமயத்தில் லூஸும் விடாமல் கரெக்டாக வச்சு தைச்சோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் தையல் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த கிராஸ் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே சுருட்டிட்டு பெல்ட்டில் இன்னொரு பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே வச்சு அதே அளவே இழுக்காமல் கரெக்டாக வச்சு தையல் போட்டுங்க. கொஞ்சம் நம்ம மாற்றி தையல் போட்டோம் அப்படின்னாலும் லூஸ் வரும், பார்க்க நீட்டாக இருக்காது. பாருங்கள், இப்போ போட்டு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த உள்பகுதியில் இருக்கிற அந்த பாருங்கள் ஒரே மாதிரி ஒன்று மேலே ஒன்றா தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளார வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸை, அதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷர்ட் தைப்பாங்கல்ல, ஜென்ஸ் ஷர்ட்டில் வந்து இந்த ஷோல்டர் பகுதி வந்து இந்த மாதிரி தான் இணைப்பாங்க, அதே மெத்தட் தான். பாருங்கள், உள்பக்கம் நம்மளுக்கு பிசுறு எல்லாமே உள் சைடாக போயிடுச்சு. இது பாருங்கள் ஃப்ரண்ட் பக்கம். இப்போ இது மேலே அப்படியே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஓவர்லாக்கு அந்த மாதிரி போடவும் தேவையில்லை. பாருங்கள், அவ்வளோதாங்க. இது வந்து நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு நைஸாக இருக்கும்ல அந்த துணி தான், ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நீட்டாகவும் வந்திருக்கு. இப்போ இந்த சைடு அதே தாங்க,
எப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின் மெட்டீரியல் பக்கம் மெயின் மெட்டீரியல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அர்க்காத் போட்டு வச்சுருக்கோம், அதனால் இதில் மாறவும் செய்யாது. லைனிங் அதாவது பட்டியை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு சைடு மெயின் மெட்டீரியலும் ஒரு சைடு வந்து நம்மளுக்கு லைனிங் துணியும் இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து இதில் லைனிங் துணி வந்து நான் கொஞ்சம் மொத்தம் வரணுன்றதுக்காக 2ஆக போட்டிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி நம்ம அந்த கிராஸ் டாட் பிடிச்சிருக்கிறத நல்லா மடித்து விட்டு தையல் போடுங்க. அது மேலேயே நம்மளுக்கு தையல் வரும்போது கிராஸ் வந்து அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அந்த ஷார்ப்பாக இருக்காது. பாருங்கள், இதுவும் அதே மாதிரியே தையல் போட்டாச்சு. அப்போ இன்னொரு சைடு இருக்குங்க இல்லைங்களா, அதை இப்போ நம்ம அப்படியே விரித்து வச்சுட்டு உள் சைடு இப்போ நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற ப்ளவுஸோட முன்பக்க துணியை நல்லா அப்படியே லைட்டாக சுருட்டி இது உள்ளார வச்சுட்டு, பாருங்கள் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன், ஃபுல்லாக உள்ளார வச்சுட்டு ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே வச்சு அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ஒரு டைம் 2 டைம் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து தைச்சிங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த தையல் போடும்போது மட்டும் மேலேயே தையல் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்றி போடுறோம் இல்லை இழுத்து போடுறோம் அப்படின்னா மட்டும்தான் இதில் கொஞ்சம் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், உள் பக்கமாக இருக்கிற துணியை ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுலேயும் அதே மாதிரியே நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபுல்லாக பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே பாருங்கள் அப்படியே நீட்டாக வந்துடுச்சு. இப்போது இது மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக இந்த மாதிரி நம்மளும் ப்ளவுஸோட பெல்ட் தைக்கும்போது பிசுறு இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பக்கமும் நம்ம பிடிச்சது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்பயும் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி கொக்கி பட்டி அப்புறம் வி பட்டி ரெண்டுமே தைச்சி எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.